இந்த கொஸ்டினில் நமக்கு பின்வரும் விவரங்களின் வீச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். வீச்சு அப்படின்னா இருக்கிற டேர்ம்ஸ்லேயே ஹையஸ்ட் டேர்மையும் லோயஸ்ட் டேர்மையும் கழிக்கணும், அதை தான் வீச்சு. ஸோ இதில் மேலே இருக்க டேர்ம்ஸ் பார்க்கும்போது இருக்கையிலேயே லோயஸ்ட் டேர்ம் என்ன 12, ஹையஸ்ட் டேர்ம் வந்து 42 அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த சம்மு தப்பு. ஸோ அப்போ எப்படி சூஸ் பண்ணணும்? கீழே வந்து 0 இருக்கா, இந்த மாதிரி 0 இருக்க டேர்மை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த 2 டேர்மையுமே சூஸ் பண்ணக்கூடாது. இதை தவிர்த்து இருக்கிற டேர்ம் பாருங்கள், மொத்தம் 3 டேர்மில் 0 இல்லை. ஸோ இந்த 3 டேர்மையும் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 36 இருக்கும், லோயஸ்ட் டேர்ம் வந்து 18 இருக்கும். அப்போ 36 மைனஸ் 18, ரெண்டையும் கழிச்சா 18ன்னு வருமா? அப்போ 18 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டினில் 1 மற்றும் 100க்கு இடையே 2 மற்றும் 5ஆல் வகுப்படாத எண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 2லேயும் வகுப்படக்கூடாது, 5லேயும் வகுப்படக்கூடாது. 2ல் வகுப்படலனாலே எந்தெந்த நம்பர்லாம் 2ல் வகுப்படாது? ஒற்றைப்படை எண்கள் எதுவுமே 2ல் வகுப்படாது. ஸோ 1லேருந்து 100க்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 50 ஒற்றைப்படை எண்கள் இருக்கும். பாதிக்கு பாதி ஒற்றைப்படை எண்கள் தான், உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ 50 எண்கள் இருக்கும். ஸோ இந்த 50 ஒற்றைப்படை எண்களும் 5ஆலையும் வகுப்படக்கூடாது, அப்படி ஒரு ரூல் இருக்குல்ல. அப்போ 5ஆல் வகுப்படாத ஒற்றைப்படை எண்கள்லாம் எழுதிக்குங்க. நான் என்னெல்லாம் எழுதிப்பேன்? 5 எழுதிக்கலாம், வேறு 15 எழுதிக்கலாமா? சூப்பர். அப்புறம் 25 எழுதிக்கலாம், 35 எழுதிக்கலாம், 45 எழுதிக்கலாம், 55 எழுதிக்கலாம், 65 எழுதிக்கலாம், 75 எழுதிக்கலாமா? 85, 95 இப்படி வரிசையாக எழுதிக்கலாம். மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இந்த 10 நம்பர்ஸும் என்ன வரக்கூடாது. ஏன்னா 5ஆல் வகுப்படும் இந்த நம்பர்லாம். அப்போ இதை கழிச்சிடணும். 50ல் இந்த 10 கழிச்சா 40ன்னு வரும். அப்போ 40 எண்கள் 2 மற்றும் 5ஆல் வகுப்படாது. ஓகே. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே, அதாவது ஒரு பரவலோட சராசரியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 98ன்னு, முகடோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 53ன்னு. நம்ம வந்து இடைநிலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் எல்லாருமே போட்டுடலாம். முகடு = 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்கக்கூடியது. முகடோட வேல்யூ தான் சம்லேயே கொடுத்துட்டாங்களே. 53 = 3 இடைநிலை கண்டுபிடிக்கணும். மைனஸ் 2 சராசரிக்கு வந்து 98ன்னு போட்டுக்கணும். ஓகே. 53 = 3 இடைநிலை மைனஸ் 2 பெருக்க என்ன வரும்? 196ன்னு வரும். ஸோ இதை அப்படியே அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ்ன்னு வரும். அப்போ 3 இடைநிலை = 53 + 196. 3 இடைநிலை = என்ன வரும்? இது ரெண்டையும் கூட்டினா 249ன்னு வரும். இதையும் கட் பண்ணால் 83ன்னு வரும். அப்போ 83 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷம் தெரியாது, அதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன். என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அசல் வந்து 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ P = 1 லட்சம் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஆனது 5% தனி வட்டியில். ஸோ இந்த மெத்தட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தடு, அதெல்லாம் எஸ்ஐன்னு போட்டுக்கிட்டேன். பர்சன்டேஜோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸ் = 5%. எவ்வளோ மாறுதான்? 1,17,500 மாறுது. நார்மலாக 1 லட்சம் இருந்துச்சு, 1,17,500 மாறுச்சுன்னா எவ்வளோ கூடியிருக்கு? 17,500 கூடியிருக்கு. அந்த 17,500 அப்படிங்கிறது தான் வட்டி. ஓகேவா? வட்டியோட வேல்யூவும் கிடச்சிட்டு. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எண் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டிக்கான ஃபார்முலா என்ன? PNR / 100. ஸோ நமக்கு வட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை நான் எழுதிக்கிறேன். P வந்து 1 லட்சம் அசல் தெரியும், அதையும் எழுதிக்கிட்டேன். எண் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னன்னு போட்டுக்கிட்டேன். ஆரோட வேல்யூ 5 / 100. இப்போ இதுவும் கட் பண்ணிடலாம். இந்த 2 0, இந்த 2 0. 5ஆல் இது அடித்தா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3ன்னு வருமா? 3, அதுக்கப்புறம் 2, 5ன்னு வரும். ஓகே, சூப்பர். இப்போ இதையும் கட் பண்ண என்ன வரும்? 2, 7ன்னு வரும். இந்த 2 அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ n = 7/2. இது ரெண்டையும் கட் பண்ணால் 3.5ன்னு வரும். அப்போ 3 வருஷம் 6 மாதம் அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டினில் 25 மாணவர்களின் சராசரி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை? 25. அதை எழுதிக்கிட்டேன். அவங்களோட சராசரி கொடுத்துருக்காங்க. சராசரி மதிப்பெண் வந்து 78.4. அதையும் எழுதிக்கிட்டேன். இப்போ நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 அப்படிங்கிற மதிப்புக்கு பதிலாக 69 அப்படிங்கிற மதிப்பை தப்பாக ஒரு பையனுக்கு ஆட் பண்ணிட்டாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் எல்லாரோட மார்க்கையும் எழுதுகிறாங்க, அதில் 69 அப்படின்னு தப்பாக போட்டாங்க 96க்கு பதிலாக. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான சராசரி என்னென்னு கண்டுபிடிக்கணும். இது தப்பான சராசரி, ஏன்னா இது 69 ஆட் பண்ணி இருக்கக்கூடிய சராசரி. இப்போ நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா மொத்த மதிப்பெண்கள் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப சிம்பிள். சராசரியும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதையும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு மொத்த மதிப்பெண் கிடைக்கும். அப்போ 25 ×
78.4 பெருக்குன்னு எனக்கு 1960. ஸோ இதுதான் மொத்த மதிப்பெண் தப்பாக இருக்கிறது. எனக்கு சரியான மொத்த மதிப்பெண் வேணும். அதுக்கு எனக்கு தப்பாக ஆட் பண்ணது என்னது 69. அதை கழிச்சிடணும். சரியாக ஆட் பண்ண வேண்டியது என்னது 96. அப்போ அதை கூட்டிடணும். ஓகேவா? அப்போது ஸோ இதில் வந்து 69 கழிச்சா 1891 வரும். அந்த டேமோட கரெக்டான வேல்யூ என்ன 96. அதை கூட்டிடணும். கூட்டிட்டா 1987 வரும். ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சரியான சராசரி தான் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த மதிப்பெண் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டிங்கன்னா அதான் சராசரி. ஸோ வகுத்த எனக்கு 79.48% வரும். ஸோ இதான் ஆன்சர். இந்த கொஸ்டினில் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் 7 வீரர்களின் ரன்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 7 பிளேயர்ஸ் அடித்த ரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்களின் இடைநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இடைநிலை கண்டுபிடிக்கணும்னா அந்த கொடுத்துருக்க டேர்ம்ஸை ஏறு வரிசையில் எழுதணும். ஸோ நான் எழுதுகிறேன். முதல்ல 2, அதுக்கப்புறம் 9, 10, 15, 17, 21, 23. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ இதில் நடுவில் என்ன வேல்யூ வரும்னு பாருங்கள். ஸோ இது 2 ஓகே, இது மட்டும்தான் நடுவில் இருக்குது. அப்போ இடைநிலை 15 அப்படிங்கிறது ஆன்சர். மாதிரி ரூட் வேல்யூ கொடுத்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் 2 விஷயம் ரூட் பண்ணணும். இது வந்து ஸ்கொயர் ரூட்டா இல்லை க்யூப் ரூட்டான்னு. இது வந்து ஸ்கொயர் ரூட் தான், அப்போ பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த முதல் டேமுக்கு பக்கத்தில் வரக்கூடிய சிம்பிள் ப்ளஸ்ஸாக மைனஸாக நோட் பண்ணணும். நமக்கு ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருந்தால் இந்த 21க்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் ரூட் டேம் எடுக்கணும். மைனஸ்னா முன்னாடி வரக்கூடிய ஸ்கொயர் ரூட் டேம். 21க்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் ரூட் டேம் 25, முன்னாடி வரக்கூடியதுன்னா 16ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 25ங்கிறது எதோட ரூட்டு? 5ஓட ரூட் வேல்யூ. அப்போ ஆன்சர் 5ங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? இல்லை பொருத்தமான எண்களை நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டேஷில் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதை வந்து எக்ஸ்ன்னும் இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹைஃபன் கொடுத்தா டிவைடுன்னு அர்த்தம், 2 ஹைஃபன் கொடுத்தா சீக்வல்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது இதே பேஸ் பண்ணி எழுதிப்போமா? 8 டிவைடட் பை எக்ஸு சீக்வல்ட்டு ஒய் டிவைடட் பை 3ன்னு வரும். சூப்பர். இப்போ எனக்கு எக்ஸ்ஒயோட வேல்யூ தான் வேணும். அதை ஒரு சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ எக்ஸ்ஒய் சீக்வல்ட்டு 24. எக்ஸையும் ஒய்யும் பிறகுனா 24 வரணும். ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், இதை எக்ஸ் இது ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இது 2 பிறகுனா என்ன வரும்? 24 வரும். அப்போ இது இருக்கலாம். ஸோ இதையும் எக்ஸ் ஒய்ன்னு வச்சா இது 2 பிறகுனாலும் 24 வருது. ஆனால் இது 2 பிறகுனா 6 தான் வரும். ஸோ அப்போ இந்த 2 கிடையாது. மொதல் 2ல் ஏதாவது ஒன்று தான். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக அந்த 6 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஒய்க்கு பதிலாக ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வித்தியாசம் பாருங்கள், டிவைடட் பை 2 இல்லையா? இதுக்கும் அதே மாதிரி டிவைடட் பை 2 ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வருதா? அப்போ ஆப்ஷன் ஏன்னு சூஸ் பண்ணிடலாம். எதுக்கும் உங்களுக்கு புரியறதுக்காக ஆப்ஷன் பி எடுத்து பார்க்குறேன். 8 இட்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4ன்னும் அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக 6ன்னு செட் பண்ணிட்டேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 குறைஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கும் 1 தான் குறைஞ்சிருக்கு. சீக்வன்ஸ் இல்லை. ஆஸ் யூஷுவல் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டினில் ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை ரூபாய் 7200க்கு விற்பதால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பொருளோட சேல்ஸ் ரேட்டு வந்து 7200. அவருக்கு வந்து 10% நஷ்டம் ஏற்படுகிறது. எத்தனை பர்சன்டேஜ் நஷ்டம்? 10%. ஓகேவா? எனில் அதன் அடக்க விலை என்ன, அதோட ஒரிஜினல் ரேட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நார்மலாகவே எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலுமே 100% இருக்கும். சரிங்களா? ஆனால் நான் இந்த பொருளை விற்கும்போது நான் 10% நஷ்டத்துக்கு விற்றா எத்தனை பர்சன்டேஜ் விற்றுருப்பேன்? 90% விற்றுருப்பேன் இல்லையா? அப்போ 90% அப்படிங்கிறது 7200னா 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது ஏதோ ஒரு வேல்யூவோட, அதாவது எக்ஸ், அதோட 90% அப்படிங்கிறது தான் 7200. அதனால் எக்ஸ் இன்ட்டு 90/100 = 7200 போட்டேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 8000 வரும். ஸோ இதான் ஆன்சர். இந்த கொஸ்டினில் முக்கோணம் ஏபிசியின் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட ஒரு முக்கோணம் இருக்குது, அதோட பேர் வந்து ஏபிசி. இதில் பிசி அப்படிங்கிற அந்த சைடில் ஒரு கோடு வந்து, அதாவது மையத்தில் வந்து ஒரு கோடு வந்து குத்துதுங்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த மையக்குத்து கோடு. இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க I1. ஸோ I1 எழுதிக்கிட்டேன். இதில் பிசியோட, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் லென்த் வந்து 8 சென்டிமீட்டருங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும்? ஏன்னா மையத்தில் தான் குத்துது. இது ஒரு 4, இது ஒரு 4 இருக்குமா? ஓகே. இதில் இந்த எஸ்எம் வேல்யூ, அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் வேல்யூ வந்து 3ன்ட்டாங்க. எனில் அந்த எஸ்சி இதோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் ஒரு சின்ன முக்கோணம் மாதிரி இருக்கா? இந்த முக்கோணத்தை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். இந்த முக்கோணம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், இப்படி இருக்குமா? ஸோ இதோட இந்த சைடு 3, கீழே 4, இங்கே எக்ஸ். இப்போ நம்ம வழக்கம் போல் என்னது கர்ணம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? கர்ணம் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கர்ணம் ஸ்கொயர் = அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர். அப்போ அடுத்துள்ள பக்கம் 3, ஸோ எதிர்பக்கம் 3, அடுத்துள்ள பக்கம் 4. ஓகேவா? அப்போ 9 + 16 = 25.
x² = 25னா எக்ஸோட வேல்யூ என்ன 5ன்னு வரும். அப்போ 5 அப்படிங்கிறது ஆன்சர். இந்த கொஸ்டினில் XYZ என்ற மதிப்புகளின் பரவற்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்கிட்ட வந்து 3 நம்பர்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸு, இன்னொன்று ஒய், இன்னொன்று இசட். பரவற்படி அப்படின்னா இங்கிலீஷில் வேரியேஷன்ஸ்னு சொல்லுவோம். வேரியேஷனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. v = 9. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸோடையும் 7 அப்படிங்கிற ஒரு நம்பரை நான் கூட்ட போகிறேன். கூட்டும்போது என்னோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதாவது திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் சின்ன சின்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், எல்லாத்துலேயும் 7ங்கிற ஒரு நம்பரை கூட்ட போகிறோம். அப்போ என்ன மாதிரியான திட்ட விளக்கம் இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் இதுங்களுக்கு முதல்ல என்ன திட்ட விளக்கம் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும். ஆரம்பத்தில் என்ன திட்ட விளக்கம் இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிம்பிள். வேரியேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ST = ரூட் வேரியேஷன். ஓகேவா, வேரியேஷன் ரூட் பண்ணால் அதான் திட்ட விளக்கம். அப்போ ST = அதாவது 9ங்கிறது எதோட ரூட்டு 3ஓட ரூட்டா. ஸோ STயோட வேல்யூ 3. ஆரம்பத்தில் 3ன்னு இருந்திருக்கு. ஸோ திட்ட விளக்கம் அப்படிங்கிற பேஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து அதோட எந்த பொருளையும் கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி அதே வேல்யூ தான் வரும். சரிங்களா. ஆனால் பெருக்கினா மட்டும் என்ன ஆகும், மாறும். அப்போ இதோட திட்ட விளக்கம் 3ங்கிறத ஆன்சர். ஓகேவா. ஓகே. ஆனால் பெருக்குனா வகுத்தா என்ன பண்ண வேண்டியிருக்கும், அந்த டேமோட 7 பெருக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் 7ஆல் பெருக்கணும், 7 வகுக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தா 7ஆல் வகுக்கணும். ஆனால் கூட்டல் கழித்தல்னால் மட்டும் அதே டைமே வந்துடும். சரிங்களா. பாருங்கள், ரொம்பவே பேசிக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினில் சுருக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே எழுதிக்கிட்டேன். 81 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4ன்னு எழுதிக்கலாமா. ஏன்னா 3/4ஓட வேல்யூ வந்து 81 தான். ஸோ இதுக்கு பதிலாக 3/4 ஹோல் ப்ராக்கெட் ஆஃப் 3/4. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டையும் பெருக்கலாம். ஓகேவா. அப்போ 4 × -3/4ன்னு வருமா. இதுவும் கட் ஆயிரும். அப்போ -3 மட்டும்தான் இருக்கும். அப்போ 3 அப்பர் லிமிட் -3. இப்போ மைனஸில் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்ற என்ன பண்ணணும், பின்னமாக மாற்றிடணும். அப்போ 1/3 ஹோல் பவர் 3. 3 க்யூப் பண்ண என்ன வரும், 27ன்னு வருமா. அப்போ 1/27 அப்படிங்கிறது ஆன்சர்.